இப்படி நடந்திருக்கலாம் ஊகிச்சுதான் பதில் வருதே தவிர இதுவரைக்கும் இவர் தான் கொண்டவர், இவர் தான் இது செஞ்சவர் ஊடகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இவருடைய இந்த மரண செய்தியை ஒரு போட்ட உடனே வந்து அந்த ஹாஹா ரியாக்ட் இருக்குல்ல, அந்த 2015 சொந்த மனைவியை கொண்டுட்டு சூட்கேஸ்ல வச்சு மூடி வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வச்சுட்டு போனாங்க. நாட்டிலே இப்போ ஒரு சமீப காலமாக தான் இந்த துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் வந்து இருக்கிறதா அவதானிக்கிறீங்க. இப்ப எங்களோட இலங்கை மக்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அடுத்ததா வணக்கம், நாங்கள் தான் உங்கள் ஜால் பிரதர்ஸ். இன்றைக்கு எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம்னா, இலங்கையில சில தினங்களுக்கு முன்னுக்கு கொழும்பில் இடம்பெற்ற ஒரு கொலை தொடர்பாகத்தான் நாங்க ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். அது ஏன் வந்து இலங்கை ஒரு முக்கியமான சம்பவம், அது மட்டும் இல்லாம அதுல அரசியல் பின்புலங்கள் என்ன, அது ஏன் நடைபெற்றதுன்றதை பற்றி இந்த காணொலியில வந்து நாங்க விரிவாக பார்க்கலாம். 3 நாட்களுக்கு முன்னுக்கு ஒரு கொழும்புல இருக்கிற ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மது விருந்துக்கு பிறகு டான் பிரியசாத் என்ற ஒரு பெரிய அரசியல் பிரமுகர் ஒருவர், அதாவது அவர் நிறைய அரசியல் செயற்பாட்டாளராக இருந்திருக்கிறார். மொட்டு கட்சிக்கு மிகவும் நெருக்கமான முறையில் அவைகளுக்கான செயல்பாடு நிறைய கட்சி என்று சொல்றது மஹிந்த ராஜபக்ச அந்த கட்சிக்கு மிக நெருக்கமான ஒரு நபர். அவைகளோட சேர்ந்து நிறைய அரசியல் வேலைப்பாடுகள் அவர் பின்புலத்துல செஞ்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நபரா அந்த இடத்துக்கு திடீரென்று ஒரு மோட்டார் சைக்கிள்ல வந்த முகமூடி அணிந்த ஹெல்மெட் போட்டு ஃபுல்லா கவர் பண்ணி கொண்டு வந்த 2 பேர் சரமாரியா சுட்டு இருக்கிறார். அவர் 2 பேரும் கிட்டத்தட்ட பின்னுக்கு அவை பிடிச்சு விசாரிச்சதுல அவை ஒரு தந்தை மகன் என்று சந்தேகிக்கப்படுகினும் அவ அப்படி சுட்ட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு டான் பிரியசாத்தை கொண்டு போய் ஐசியூல அட்மிட் பண்ண உடனே போலீஸ் ஊடக பிரிவுல இருந்து ஒரு செய்தி வந்திருக்குது, அவர் செத்துட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா, அவர் சில காயங்களோட தான் போனவர். ஐசியூல ஓரளவான காயத்துடன் இருக்கிறார். அதாவது காப்பாற்றப்படக்கூடிய அளவுல ஆன காயங்களோட தான் இருக்கிறார். அந்த மாதிரி தான் கதை இருந்தது. போன உடனே இப்படி அவர் இறந்துட்டாங்க அரசியல் தரப்புல இருந்து செய்தி வந்த நேரம், பின் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு வருது அவர் இல்ல சாகலையாங்க, பிறகு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வருது செத்துட்டாங்க. அப்படி மாறி மாறி வந்து இறுதியில அடுத்த நாள் காலை பொழுது அந்த வேலையெல்லாம் அவர் உண்மையிலே இறந்துட்டாருன்னு அந்த மொட்டு கட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான பிரமுகரே சொல்லி இருக்கிறார். உண்மையிலே இறந்துட்டார், ரெஸ்ட் இன் பீஸ். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, இவர் நிறைய அரசாங்கத்துக்கு எதிரான, அதாவது மொட்டு கட்சி மஹிந்த ராஜபக்ச நெருக்கமான ஆளா இருக்கிறதால அவைகளோட சம்பந்தப்பட்ட நிறைய அரசியல் விஷயங்களை அவைக்கு சார்பா நடந்து கொண்டிருக்கிறார். அதால இவருக்கு பொதுவாகவே கொழும்பு மக்கள், அதாவது இலங்கை மக்களுக்கு இருந்து ஒரு எதிர்ப்பு இருக்குது. நான் அந்த சிங்கள சில ஊடகங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இவருடைய இந்த மரண செய்தியை அவர் போட்ட உடனே வந்து அந்த ஹாஹா ரியாக்ட் இருக்குல்ல, அதான் ஒருத்தன் செத்தத பெரிய அளவுல எடுத்து கொண்டாடுறத இலங்கை வரலாறு, அதாவது நம்மளா நிறைய பார்த்துருக்கோம். இப்ப ஒரு 50 பேர் நல்ல மாதிரி சொல்லுவோம், 50 பேர் கெட்ட மாதிரி சொல்லுவோம். ஆனா இவர் இறந்தது வந்து ஒரு கூட்டமே ஒரு கொண்டாடுற மாதிரி தான். மீன்கள் எல்லாம் வருது. இது வந்து அப்படி கொண்டாடுற 2வது இல்ல மொத்தம் 3வது. இதுக்கு முதலே இது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மிகவும் முக்கியமான நெருக்கமான அடியாட்களாக இருந்த இதுக்கு முதலே இப்படியான 2 பேர் யாரென்று தெரியாத அடையாளம் காணப்படாத முக்கியம் ஒரு திடீரென வந்த தீவிரவாத தாக்குதல் மாதிரியான ஆட்களால கொல்லப்பட்டிருக்கிறார். ஆனா உண்மை என்னன்னா, அப்படி கொல்லப்பட்ட இந்த 3 பேர் முன்னும் கொல்லப்பட்டிருக்கிறார். நான் இந்த சம்பவத்தை சொல்றேன்னா, கொழும்பு நீதிமன்றம் இருக்குதாங்க, நீதிமன்றத்துக்கு உள்ள வச்சு ஒரு இலங்கையின் ஆயுத குழுக்கள் மற்றது இலங்கையின் அந்த ரவுடி குழுக்கள் இந்த முக்கியமான நபர் வந்து சுட்டுக் அதோட இன்னும் ஒருத்தரும் இருக்கிறார். அதாவது மொத்தம் இப்ப 3 பேர். ஹூஸ் நெக்ஸ்ட்ன்றதான் இப்ப மெயினான விஷயம். என்ன சொல்ல வரீங்க, இப்ப கொலை நடந்திருக்குதாங்க, இத அவர் இப்ப என்பிபி அரசாங்கம் வந்து சில பழைய சம்பவங்கள் தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கு. அதுல தொடர்ச்சியில வந்து இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்ச்சியில வந்து இப்ப மற்றது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு தொடர்ச்சியில வந்து நிறைய அரசியல்வாதிகள் வந்து கைது செய்யப்படினார். இப்ப தமிழ் அரசியல்வாதி பிள்ளையான் கூட கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அடுத்தடுத்து சில பேர் கைது செய்யப்பட இருக்கிறார்கள் சொல்லினார். அப்ப இது தொடர்பான ஆதாரங்களை அளிக்கிறதுக்காண்டி
மஹிந்த ராஜபக்ச தரப்பிலேயே அந்த அவருடைய தரப்பிலேயே இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாமா, இல்லது இப்படி என்னன்னு சொல்ற பெரிய பெரிய குற்றச்செயல்களில் ஈடுபடுற குற்றவாளிகளை அழிக்கணும் என்று அரசாங்கமே செய்திருக்குமா, இல்லது அவர்களிடையில ஏதாவது ஒரு 2 குழுக்களுக்கு இடையில இருக்கிற மோதல்களின் விளைவாக இது நடந்திருக்கலாம்? அதாவது இப்ப இலங்கையிலேயே இப்ப ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்குது. துப்பாக்கியால எழுந்த மாட்டுக்காக தனிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, அரசியல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, ரோட்ல வச்சு சுடுறது, பொது இடங்கள்ல வச்சு சுடுறது. அண்மை காலத்துல ஒரு தனிப்பட்ட பிரச்சனையில மன்னார்ல வச்சு ஒரு துப்பாக்கி கொண்டு தாக்குதல் நடந்தது நீதிமன்றத்தில் முன்னுக்கு வச்சு. அப்படி அதாவது இது நாங்க கட்டாயமா இப்படித்தான் நடந்திருக்கும்னு சொல்ல முடியாது. உண்மை என்னன்னா NDP அரசாங்கம் இதை கொடுத்து கொண்டு ஒரு ப்ரெஷர் கொடுத்து கொண்டு இருக்குது. இதுக்கு முதல் நடந்த குற்றங்களை எல்லாத்தையும் நாங்க வெளியில கொண்டு வருவோம், இதுக்கு முன்பு நடந்த பிள்ளைகளை எல்லாம் வெளியில கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கணும். அந்த ப்ரெஷர்ல ஒருவேளை அந்த மொட்டு கட்சியை சேர்ந்த நபர்களை தங்களுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்களை அழிச்சு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மொட்டு கட்சிக்கு இப்ப வரப்போற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்ல நிக்க போற டான் பிரசாதும் ஒரு வேட்பாளரா நிக்கிறார். இந்த இடத்துல நாங்க யோசிக்க வேண்டியது, இவர்ல அதிகமான வெறுப்பு கூடினது என்ன காலத்துல தெரியுமா? இந்த மக்கள் எக்கனாமிக்ஸ் கிரைசிஸ்ல கோத்தபாய ராஜபக்ச அவர்களுடைய ஆட்சி காலத்துல நிறைய பொருளாதார நெருக்கடியில கொழும்புல ஒரு போராட்டம், ஒரு சின்ன ஒரு அமைதியான போராட்டம் செஞ்சோன்று கேட்க திடீரென்று எங்கேயோ இருந்து வந்த முகமூடி அணிந்த நபர்கள் தலைமை அதுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி மக்களுக்கு தேவையெல்லாம் போய் அடிச்சு தாக்குதலுக்கு உட்பட்டத அந்த டைம்ல அந்த குழு தலைமை தான் நடத்தினதான் அந்த டான் பிரசாத். அதாலேயே இவருக்கு அதிக கூடின வெறுப்பு இருக்குது மக்கள் மத்தியில. இப்ப திருப்பி இந்த டாபிக் வந்தோம்னா, இந்த NDP கொடுக்குற பிரஷரால இவைக்கு சார்பானாக்கள் தங்களோட இதை மறைக்கிறதுக்காகவும் தங்களோட குற்றங்களை மறைக்கிறதுக்காகவும் தங்களோட நெருக்கமானாக்களை கொண்டிருக்கலாம். சேம் டைம் நீங்க சொல்ற NDP அரசாங்கமே ஒருவேளை தனிப்படை அமைச்சோ அல்லது அப்படி செஞ்சோ கொண்டிருக்கலாம். அதே நேரத்துல ஒரு தனிப்பட்ட குழுக்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். அந்த போலீஸ் கடைசியா வந்த அறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்கிறோம்னா, போலீஸ் இது ஒரு பழிவாங்கலுக்காக நடைபெற்ற ஒரு நிகழ்வு. ஏற்கனவே இவருக்கும் இந்த டான் பிரசாத் என்றவருக்கும் இன்னொரு குழுவுக்கும் இடையில ஆயுத குழுவுக்கும் இடையில ஒரு மோதல் ஒன்று காணப்பட்ட நிலையில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி அந்த மோதல்ல சம்பந்தப்பட்ட அந்த தந்தை மகன் தலைமறைவாகி இருக்கிறத இத உறுதி செய்யறதா இருக்குன்ற மாதிரி போலீசார் அந்த தகவல் போலீசார் நான் சொன்னா இதுக்கு முதலே 2-3 கொலைகள் நடந்திருக்கு. எல்லா கொலைகளுக்கும் இப்படி நடந்திருக்கலாம் ஊகிச்சுதான் பதில் வருதே தவிர இதுவரைக்கும் இவர் தான் கொண்டவர், இவர் தான் இது செஞ்சவர் என்ற ஒரு ஒழுங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் வரையில, ஒரு ஒழுங்கான தண்டனையும் கொடுக்கப்படல. சந்தேக நபர்களை கைது செய்யணும். ஒரு குற்றம் நடந்தாலும் ஓடி போய் ஒரு 5-6 சந்தேக நபர்களை கைது செய்யறது, அதை வச்சு விசாரிக்கிறது, பிறகு ஒரு கொஞ்ச நாள் அது செய்யல ஒரு வேறு சந்தேக நபரை செய்யறது, இப்படித்தான் எங்களை இது போய்கொண்டு இருக்கு. ஏதாவது கூடுதலாக இந்த இலங்கையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இந்த விசாரணைகள் மற்ற இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தீர்ப்பளிக்கிறது ஒரு நீண்ட ஒரு ப்ரொசீஜரா எடுத்து நீண்ட காலம் எடுக்கிறதா. உண்மை என்னண்டா, குற்றம் செஞ்சவனே குற்றத்தை மறந்த பிறகுதான் எங்களோட நாட்டுல தண்டனை வழங்கப்படுறதுன்றது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம். முக்கியமா இப்ப கிட்டலோட அந்த 2015 சொந்த மனைவியை கொண்டுட்டு சூட்கேஸ்ல வச்சு மூடி வச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு வச்சுட்டு போன 2015ஆம் ஆண்டு நடந்த சம்பவம், அதுக்கு தண்டனை இப்ப போனவங்க தான் கொடுத்தது. அதாவது இப்ப 2025 10 வருட காலத்துக்கு பிறகுதான் அதுக்கான தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டிருக்குன்றதுதான் கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. அடுத்தது மக்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்தது என்னண்டா, இதுக்கு அடுத்ததா நான் கீழே கொமெண்ட்ஸ் வாசிச்சோம் நான். அப்ப இனி மிச்சம் இருக்கிற ஒரு ஆள் போட்டிருந்தா இனி மிச்சம் இருக்கிறது கருணாவும் பிள்ளையானம் தான் அப்படி ஒரு பக்க தரப்பு சொல்லி கொண்டிருக்கோம். மற்ற இன்னும் அதாவது அந்த அங்க அரசு இருக்குதான், மொட்டை அரசு, பழைய அரசு, அந்த அரசு இப்படி நெருக்கமா தங்களுக்குரிய அந்த சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை செய்யறதுக்காக ஒரு குழுவை வச்சிருந்தது. அவைக்கு நெருக்கமான ஆக்களும் ஆகுதான், அவை அந்த வேலை செஞ்சதுக்குன்ற ப்ரூஃபான ஆக்களும் ஆகுதான். அப்ப நாங்க அந்த அப்படி அதாவது நீங்க அப்படி ஒரு இடத்துல இருக்கிறீங்க, நீங்க என்ன நினைப்பீங்க? உங்களோட ஆதாரங்கள் ப்ரூஃப் எல்லாத்தையும் கலைக்கணும்னு தான் நினைப்பீங்க. இப்ப எங்களோட இலங்கை மக்களுக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, அடுத்தது யாருப்படி எதேச்சியா அல்லது தனிப்பட்ட பிரச்சனை காரணம் சூட்டி கொல்லப்பட போயினோம்ன்றதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற அடுத்த கேள்வி. எனக்கு உள்ள கேள்வி ஒரு பதட்டம் தான். என்னன்னா, நாட்டிலே இப்ப ஒரு சமீப காலங்களா தான் இந்த துப்பாக்கி சூட்டு கலாச்சாரம் வந்திருக்கிறதா அவதானிக்கிறீங்க.
பொதுவா வந்து நாங்க இந்த யுத்த காலங்களுக்கு பிறகு வந்து இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள்ல நாங்க அரிதா தான் கேள்விப்படுவோம், ஏதாவது ஒரு 5 வருஷத்துக்கு ஒருக்க. இப்ப வந்து நாங்க 1 வருட காலத்துக்குள்ளேயே நிறைய ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள், அந்த துப்பாக்கியை வழங்குறதுல வந்து பின்புலமா ராணுவ சிப்பாய்கள் இருந்தது வந்து ஒரு விசாரணைகளை வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதுவுமே ஒரு பதட்டமான சூழ்நிலை, இலங்கை இந்த சமாதானத்தை உழைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான். நீங்க சொன்ன சமாதானம் தான் இளைஞர் பாதுகாப்பு தான். எங்கள்கிட்ட இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்காக இலகுவா ஒரு துப்பாக்கியை வாங்கி அதை நாங்க எங்களோட கோவத்தை காட்ட முடியுமெண்டா நாட்டு மக்கள் சாதாரண ஒரு தனி மனிதன பாதுகாப்பு உறுதி செய்யப்படுது என்றது ஒரு பெரிய கேள்வியா தானே இதுதான். இப்ப வந்திருக்கிற புதிய அரசாங்கம் தான் இதுகளுக்கான பதில்களை அளிக்க வேண்டும், அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இனி அடுத்த காணொலியில் நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். நான் உங்கள் சிந்து கண்ணன். நான் உங்களுக்கு வாரன். நன்றி.